قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال الله تعالى في آية أخرى وقدمنا إلى ما عملوا من عملهم فجعلناهم هباء منثورا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أيها الإخوة في الله أوصيكم إياي أولا بتقوى الله பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் மாபெரும் கிருபையின் காரணமாக அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய சுபுகனுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு, அதிலும் குறிப்பாக அதிகமான குளிரினுடைய காலகட்டத்தில் இறைவனுக்கு அஞ்சி இறைவனை வழிபட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய நம் அனைவருடைய எல்லா எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் நிறைந்த கூலிக்குரியதாக ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னா, அல்லாஹுடைய அர்ஷனுடைய நிழல் யாருக்கு கிடைக்கும் என்ற கேள்வியோடு ஒரு தலைப்பு இங்க கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவன் எல்லாருக்குமே தெரியும், இறைவனுடைய அர்ஷின் நிழல் 7 கூட்டத்தார்களுக்கு கிடைக்கும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் அதை திரும்ப ஏன் அந்த தலைப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னா, நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி, நம்முடைய இறையச்சத்தை, நம்முடைய இஹ்லாஸை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனுடைய அர்ஷனுடைய நிழல் எப்படிப்பட்டது என்பதை, அது யாருக்கு கொடுக்கப்படும் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் அதனுடைய தேவையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒரு நிஅமத்தை நாம் அனுபவிக்கின்றோம் என்று சொன்னால், ஒரு அருளை நாம் அனுபவிக்கின்றோம் என்று சொன்னால், அந்த அருளின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன, அது எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். அது எப்போ நம்ம உணர முடியும்னு சொன்னா, மறுமை நாளினுடைய பயங்கரங்களை, எச்சரிக்கைகளை நாம் அதிகமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். மறுமை நாள் எப்படிப்பட்டது, அங்க என்னவெல்லாம் நடக்கும் என்பதை பற்றிய ஞானம், தெளிவு நமக்கு இருந்தது என்று சொன்னால், அந்த அர்ஷனுடைய நிழல் என்பது நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்துட்டோம்னு சொன்னா,
அந்த அர்ஷுக்கு கீழால் எப்படியாவது அந்த நிழலை நாம் அடைந்து விட வேண்டும், அந்த நிழலு நமக்கும் கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஆசை நம்முடைய உள்ளத்துல வந்துடும். உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னு சொன்னா, செல்வத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியும், அப்படிதானே? நாம சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தினுடைய மதிப்பு என்ன, அந்த செல்வத்தை கொண்டு நாம என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் சுகம் அனுபவிக்கலாம் என்பதை நாம் உணர்ந்ததின் காரணமாகத்தான் உலகத்துல வாழும்போது என்ன பண்றோம், செல்வத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். பொருளாதாரத்தை தேடி ஹலாலான அடிப்படையில நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றோம், அந்த செல்வத்தை தேடி சென்று கொண்டே இருக்கின்றோம். அப்போ ஒரு 1,00,000 ரூபாய் இருக்குது. இப்போ இந்த 1,00,000 ரூபாய் நம்ம கையில வந்துருச்சுன்னு சொன்னா, அதை வைத்து நாம என்னெல்லாம் செய்யலாம், அது நாம் சம்பாதித்தால் எப்படி செலவு செய்வோம், அந்த 1,00,000 ரூபாயை ஒருவர் அன்பளிப்பகத்தை தந்தால் அதை எப்படி செலவு செய்வோம், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போது என்ன பண்ணுவோம், பார்த்து பார்த்து, அதாவது அவசியமில்லாத விஷயங்களுக்கு நாம் என்ன பண்ண மாட்டோம், செலவு பண்ண மாட்டோம். அதே ஒருத்தர் கிஃப்டாக அன்பளிப்பாக நம்ம கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதையும் நாம் என்ன பண்ணுவோம்னு சொன்னா பார்த்து பார்த்து செலவு செய்வோம். இருந்தாலும் கூட அதுல சின்ன ஒரு உதாசீனப்படுத்துது, அதாவது என்ன சொல்றது, ஒரு அஜாக்கிரதை இருக்கும். எப்படி, அவங்க தந்தது தானே அப்படின்னு சொல்லி. அப்போ நாம சம்பாதித்த பொருள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம், அந்த 1,00,000 ரூபாயில நமக்கு கிடைக்கக்கூடிய அருள், அதை அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவங்கள், இதையெல்லாம் நாம பார்த்தோம்னு சொன்னா பார்த்து பார்த்து செய்வோம், அப்படித்தானே? வீண் விரயமாக எந்த செலவினங்களையும் செய்ய மாட்டோம். அதே போலத்தான் மறுமையினுடைய அந்த நிழல், அர்ஷனுடைய நிழல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், மறுமை நாளினுடைய பயங்கரத்தை, அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை முதல்ல நாம உணரணும். மறுமை என்பது எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால், இதுவரை படைக்கப்பட்ட மனிதர்களும் மறுமை நாள் ஏற்படக்கூடிய நாள் வரை படைக்கப்பட இருக்கக்கூடிய மனிதர்களும் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஒரே இடத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையில் அந்த மஹ்ஷருடைய மைதானம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஹதீசுகள்ல நம்ம பார்க்கிறோம், சூரியன் 1 மைல் அளவிற்கு நம்முடைய தலைக்கு மேலால் வந்து இருக்குமா. இன்னைக்கு எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த சூரியனுடைய தாக்கம், அந்த வெயிலினுடைய தாக்கம் நம்மால் பொறுத்து கொள்ள முடியாமல் நாம் என்ன பண்றோம், நம்முடைய வீடுகள்ல பல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறோம். அப்போ வெறும் 1 மைல் அளவிற்கு, ஒரு பனை மரம் அளவிற்கு உயரத்தில் சூரியன் வந்து இருக்கின்ற பொழுது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? ஹதீசுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, ஒவ்வொரு மனிதர்களும் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக ஒன்று திரட்டப்பட்டிருப்பார்கள். அதே போன்று மனிதர்கள் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார்கள் என்று சொன்னால், அந்த சூரியனுடைய தாக்கத்தின் காரணமாக அவர்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு சிலர் கரண்டை அளவிற்கு வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள், இன்னும் சிலர் முட்டுக்கால் அளவிற்கு இருப்பார்கள், இன்னும் சிலர் கழுத்தளவிற்கு இருப்பார்கள், இன்னும் சிலர் வாய் அளவிற்கு இருப்பார்கள். இந்த அளவுக்கு வியர்வையில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். மனிதனுடைய உள்ளங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? நாம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு வந்திருக்கோம், நாம செய்த நல்ல அமல்களுக்கு இறைவன் நமக்கு கூலி கொடுக்க வேண்டும், இறைவன் நமக்கு நல்ல அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், நம்முடைய நிலை என்ன ஆகுமோ, இறைவன் நமக்கு தண்டனை வழங்கி விடுவானோ என்ற பதபதப்பில், என்ற அச்சத்தில் நடுங்கியவர்களாக, அந்த நேரத்தில் யாராவது நமக்கு உதவி செய்து விட மாட்டார்களா, யாராவது நமக்கு உதவி செய்து விட மாட்டார்களா, நமக்கு ஏதாவது நன்மைகள் கிடைத்து விடாதா, இந்த வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து நமக்கு ஒரு நிழல் கிடைத்து விடாதா என்று ஏங்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், நிழல் வழங்குகின்றான். எந்த நிழல்? அர்ஷனுடைய நிழலை வழங்குகின்றான். யாருக்கு வழங்குறான்?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், 7 நபர்களுக்கு, 7 கூட்டத்தார்களுக்கு இறைவனுடைய அர்ஷுக்கு கீழால் நிழல் வழங்குகின்றான். சபஅத்துன் சபஅத்துன் யுظில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால் 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? நிழல் வழங்குகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம வாழக்கூடிய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன அசௌகரியங்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அந்த பாதிப்பிலிருந்து ஏதாவது நமக்கு தீர்வு கிடைக்காதா என்று ஏங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் சாதாரண அற்ப உலக வாழ்க்கையில. அப்ப மஹ்ஷருடைய அந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலையில ஒரு நிழல் கிடைக்காதா என்று ஏங்கக்கூடிய ஒரு நிலையில் நமக்கு அல்லாஹ் நிழல் வழங்குகின்றான். இந்த காரியத்தை நீங்க செய்தீங்கன்னு சொன்னா அதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றான்? உங்களுக்கு நிழல் வழங்குகின்றான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்கூட்டியே என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டாங்க. அந்த கூட்டத்துல முதல் நபர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல் இமாமுன் ஆதில், நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு தலைவர். இந்த தலைவருடைய விஷயத்துல நாம இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாமிய ஆட்சி கிடையாது, இஸ்லாமிய ஆட்சி கிடையாது. அப்போ இந்த இடத்துல நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயலின் மீது ஒவ்வொருவரின் மீது பொறுப்புதாரிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல ஏதாவது ஒரு வகையில பொறுப்புதாரியாக இருக்கிறோம். அந்த பொறுப்புகளுடைய விஷயத்துல நாம சரியாக இருக்க வேண்டும். அதுல எந்த விதமான அநியாயங்களும் செய்துவிடக்கூடாது, எந்த விதமான அநியாயமும் செய்துவிடக்கூடாது. இமாமுன் ஆதில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், நேர்மையான ஒரு தலைவர், நீதமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவர், நீதமாக நடக்கக்கூடியவர் என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்? எல்லா விதமான அதிகாரமும் இருக்கு, வரம்பு மீறுவதற்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கு. யாரும் நம்மளை கேட்க முடியாது. நான் எதை செஞ்சாலும், அது நன்மையை செய்தாலும் சரி தீமையை செய்தாலும் சரி, என்னிடத்துல யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது, என்கிட்ட யாருமே கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல அதிகார துஷ்பிரயோகம் செய்யாமல் நீதமாக நடக்கிறோம் தெரியுமா? அப்படிப்பட்ட அந்த நீதவான்களுக்கு அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? அந்த அர்ஷுக்கு கீழால் நிழல் வழங்குகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நாம் எல்லாம் அறிந்த ஒரு செய்திதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு வழக்கிற்காக வேண்டி சிபாரிசு செய்வதற்காக வேண்டி போறாங்க. ஒருவர் திருடி விட்டார். அந்த திருட்டு குற்றத்திலிருந்து அவரை மன்னித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்ட்ட போய் என்ன பண்றாங்க? சிபாரிசு செய்வதற்காக வேண்டி போறாங்க. எப்படி போறாங்க? அவர் எப்படிப்பட்டவர்? நம்மோடு இணக்கமாக இருக்கக்கூடியவர், நம்மோடு ஒப்பந்தம் செய்த ஒரு கூட்டத்தை சார்ந்தவர். அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, அவருக்கு தண்டனையை நிறைவேற்றி விடக்கூடாது என்று சொல்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போறாங்க. நாம கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த நபருக்கு தண்டனை வழங்காமல் என்ன பண்ணிரலாம்? மன்னிச்சு விடவும் செய்யலாம், தண்டனையும் கொடுக்கலாம், என்ன வேணுமாலும் செய்யலாம். ஆனா அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று ஹதீஸ்களை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிசுக்கு போனவங்கள்ட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? லகதஅத் யதஹா, அவளுடைய கரத்தை, அவளுடைய கையை நான் துண்டிப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதுதான் நீதம். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், நமக்கு மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு சிறிய அரசாங்க பதவி, ஒரு சிறிய அரசாங்க பொறுப்பு,
அல்லது ஏதாவது ஒரு அதிகாரம் நம்முடைய கையில இருக்குதுன்னு சொன்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு நெருக்கமானவர்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அது அநியாயமாக இருந்தாலும் சரி அல்லது நியாயமாக இருந்தாலும் சரி, எதையெல்லாம் செய்ய முடியுமோ நெருக்கமானவர்களுக்கு அதை முதல்ல செஞ்சிருவாங்க. பாக்குறோமா இல்லையா? இதுதான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ எந்த இடத்திலையுமே நீதத்தை எதிர்பார்க்க முடியதில்லை. எந்த இடத்திலையுமே நீதத்தை எதிர்பார்க்கறது முடியதில்லை. எந்த அளவுக்கு போயிருச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில அவர்களுடைய கடமையை செய்வதற்கு கூட லஞ்சத்தையும் பல சிபாரிசுகளையும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு மக்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இறைவனுடைய அர்ஷிற்கு கீழால் நிழல் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. நிச்சயமா கிடைக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பை பற்றியும் அல்லாஹ் கண்டிப்பாக விசாரிப்பான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் என்னுடைய பிள்ளைக்கு பொறுப்புதாரி, நான் என்னுடைய மனைவிக்கு பொறுப்புதாரி, இவருடைய விஷயத்தில் நான் எப்படி நடந்து கொண்டேன். 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய விஷயத்துல சரியான அடிப்படையில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனைவி இருக்கின்றால் அவளுக்கு கொடுக்க வேண்டிய கடமையை சரியான அடிப்படையில் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காமல் இருந்தோம் என்று சொன்னால், அப்படி கொடுப்பதற்கு நாம் தயங்கி விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் அந்த நிழலை பார்த்து, அந்த நிழலுக்கு கீழால போய் உட்கார்ந்திருப்பாங்க தெரியுமா, அவர்களை பார்த்து ஏங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீதம் என்பது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. நாம பேசக்கூடிய பேச்சுக்களாக இருந்தாலும் அந்த பேச்சின் மூலமாக நம்முடைய நெருங்கிய உறவுகளுக்கு பாதிப்பு ஏற்படும். இந்த சத்தியத்தை சொன்னா என்னுடைய மாமா, என்னுடைய மச்சான், என்னுடைய சகோதரன், என்னுடைய மனைவி, என்னுடைய சகோதரன் பாதிப்பு ஏற்படும் அவர்களுக்கு என்ற நிலை ஏற்பட்டாலும் நாம என்ன பண்ணணும்? அந்த சத்தியத்தை சொல்லியே தீர வேண்டும். அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகின்றான், ஒய்தா குல்தும் ஃபஅதிலு. நீங்க பேசினா நீதத்தை பேசுங்கள். அல்லாஹ் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், ஒய்தா குல்தும் ஃபஅதிலு. நீங்கள் பேசினால் நீதத்தையே பேசுங்கள். வலவ் கான தா குர்பா. அப்படி நீதத்தை பேசுவதின் மூலமாக உங்களுடைய உறவுகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இருந்தாலும், ஏதேனும் சங்கடங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்தாலும், நீங்க அதை அந்த இடத்துல எதைத்தான் பேசணும்? சத்தியத்தை தான் பேச வேண்டும். எதற்காக வேண்டியும் உங்களுடைய நீதத்தை தவற விட்டுவிடக் கூடாது என்பதாக அல்லாஹ் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஆம்ல 152வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். நீங்க யோசிச்சு பாருங்க, நாம கொண்டிருக்கக்கூடிய கொள்கை சரியான கொள்கையில தானே நாம இருக்கிறோம். தவறான கொள்கையில இருக்கோமா? நாம சரியான கொள்கையில இருக்கிறோன்றது நமக்கு 100% எப்படி உறுதியா இருக்கிறோம். நான் இருக்கக்கூடிய கொள்கையில எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் என்னுடைய உறவுகள் தவறான பாதையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள்ட்ட போய் சொல்றதுக்கு எப்படி தயங்குறோம்? யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு தயங்குகின்றோம். இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிப்போச்சுன்னு சொன்னா, அதை சொன்னா உறவு துண்டிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உறவை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை அதுக்கும் எடுத்து வைப்பாங்க. எதுக்கு எடுத்து வைக்கிறாங்க? லா யதுகுலுல் ஜன்னத கத்தாத்துன். உறவை துண்டிக்க கூடியவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்ற செய்தியை எடுத்து சொல்லி அவன்கிட்ட போய் சத்தியத்தை சொன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? உறவு துண்டிச்சிரும். அதனால நாம என்ன பண்ண முடியாது, அவங்கள்ட்ட பேச முடியாதுன்னு சொல்லியே இன்னைக்கு அதிகமான ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்வதற்கு தயங்கி கொண்டிருக்கின்றோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த வசனத்துல, 152வது வசனத்துல, இதா குல்தும் ஃபாதிலு. நீங்க பேசுறீங்கன்னா நீதத்தை பேசுங்கள், சத்தியத்தை பேசுங்க.
சத்தியம் கசப்பாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிறார், குலில் ஹக்க வலவ் கான முர்ரா, குலில் ஹக்க வலவ் கான முர்ரா, உண்மை கசப்பாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து சொல்லிருங்க, எடுத்து மக்களுக்கு சொல்லுங்க. ஒய்தா குல்தும் ஃபாதிலு, நீதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் கொண்ட கொள்கையை உங்களுடைய உறவுகளாக இருந்தாலும், நாம யார்கிட்ட தான் முதல்ல சொல்லணும்? நம்முடைய உறவுகள்கிட்ட தான் முதல்ல சொல்லணும். நம்முடைய உறவுகள்கிட்ட தான் முதல்ல சொல்றோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை எப்படி ஆயிப்போச்சுன்னு சொன்னா, நம்முடைய உறவுகள்கிட்ட நாம சொல்றதில்ல, நம்முடைய உறவுகள்கிட்ட நாம சொல்றதில்ல. நம்முடைய தெருவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்றோம், நம்முடைய நண்பர்கள்ட்ட சொல்றோம், நம்முடைய ஊர்வாசிகள்கிட்ட சொல்றோம், நம்முடைய அண்டை அயலார்கள்ட்ட சொல்றோம். ஆனா யார்கிட்ட சொல்லல? உறவுகள்கிட்ட சொல்லாம நடந்துகிட்டு இருக்கோம். இது அநியாயமா இல்லையா? இது நீதமான ஒரு விஷயமாக இருக்குதா? நாம என்ன நினைக்கிறோம்? நீதம் சொன்னா யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம போயிடணும், இதைத்தான் நாம நினைக்கிறோம். ஆனால் நீதம் என்பது எல்லா விஷயத்திலும் பார்க்கப்பட வேண்டும். நாம கொண்டிருக்கக்கூடிய கொள்கைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள், அப்படித்தான் வழிகாட்டி இருக்காங்க. அவர்கள் ஏற்ற கொள்கையை முதல்ல எங்க சொன்னாங்க? அவர்களுடைய உறவுகள்கிட்ட தான் சொன்னாங்க. அல்லாஹ் அதைத்தான் தன்னுடைய தூதருக்கு கட்டளையிட்டான். முதல் கட்டளையே அதான், வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய உறவுகளை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். வேறொரு வசனத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வீட்டுல நம்முடைய தம்பி, நம்முடைய வாப்பா, நம்முடைய சகோதரன் தொழாம படுத்துக்கிட்டு இருப்பான், நாம எந்திரிச்சு வந்துருவோம். தொழாம படுத்துக்கிட்டு இருப்பான், நாம எந்திரிச்சு வந்துருவோம். வந்துட்டு பள்ளிவாசல்ல பார்ப்போம், நம்முடைய நண்பர்கள் யாராவது ஒரு நாள் வராம இருந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் முதல்ல என்ன பண்ணுவோம்? கொஸ்டின் பண்ணுவோம், ஏன்பா வரல, ஏன்பா வரல கேக்குறோம். இது யதார்த்தமா நடைபெறக்கூடிய விஷயங்கள் கேக்குறோம். ஆனா சொந்த பிள்ளை உறங்கி கொண்டிருப்பான் வீட்டுல, அவன்கிட்ட கேட்க மாட்டோம். சொந்த மனைவி வீட்டில் உறங்கி கொண்டிருப்பாள், அவள்கிட்ட கேட்க மாட்டோம். யார்கிட்ட கேட்போம்? யார்கிட்ட கேட்போம்? நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க, நம்முடைய தெருவுல இருக்கக்கூடியவங்க ரெகுலரா வந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் வரல, ஏன்பா தொலை வரல, உன்னை பார்க்கவே முடியலையே கேட்டுருவோம். அப்படிலாம் இருக்காத, ஒரு படி மேல போய் அடுத்த உபதேசம், சுபு தொழுகை தொழுதா என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் சொல்றோம். ஆனால் எங்க சொல்றது இல்ல? நம்முடைய உறவுகள்கிட்ட, நம்முடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள்கிட்ட நாம சொல்றதுக்கு தயங்கி விடுகின்றோம். இப்போ எவ்வளவு பெரிய நீதத்தை நாம் தவற விட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால நிழல் கிடைக்குதுன்னு சொன்னா சாதாரண விஷயம் அல்ல, அது சாதாரண விஷயம் அல்ல. அந்த நிழல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி நாம் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் நடக்கின்றோமோ, யாருக்கும் எந்த துரோகம் செய்யாமல் நடக்கின்றோமோ, யாருக்கும் எந்த தீவினையை செய்யாமல் நடக்கின்றோமோ, அதே போன்று பிறருக்கு நலம் நாடக்கூடிய விஷயத்திலேயும் நம்முடைய உறவுகளிடத்திலிருந்தே அப்படியே தொடங்க வேண்டும். அப்படித்தான் தொடங்க வேண்டும். அந்த இடத்திலிருந்தே நீதத்தை தொடங்க வேண்டும். அல்லாஹ் அதுதான் சொல்லி காட்டுகின்றான், இதா குல்தும் ஃபாதிலு, நீ பேசுனா நீதத்தை பேசு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க? இதா தகல்லம, நீ பேசினால், கலிமத்து ஃபஅல், நல்ல வார்த்தையை பேசு, அவுலி யஸ்குத், அப்படி இல்லையா வாய் மூடி மௌனமா இருந்தோம், முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? பேச்சின் மூலமாகவே அநியாயம் செய்யக்கூடிய நிலையில் மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீதத்தை தவறவிடக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு நெருக்கமானவர்கள் வந்தால் அவர்களுடைய விஷயத்துல ஒரு நீதி, நமக்கு நெருக்கம் இல்லாதவர்கள் வந்தால் அவருடைய விஷயத்துல ஒரு நீதி. அவர் செய்யக்கூடிய தவறை ஒரு மாதிரியாக பேசுவது, நெருக்கமானவர்கள் செய்யக்கூடிய தவறை ஒரு மாதிரியாக பேசுவது, இப்படிப்பட்ட நிலையில் தான் நம்முடைய நீதம் இருந்து கொண்டிருக்கின்றது. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 கூட்டத்தினர்களுக்கு நிழல் கிடைக்கும் என்று சொல்லிட்டு முதல் நபராக யார சொன்னாங்க?
நீதமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களை தான் சொன்னாங்க. அப்ப அந்த நீதமாக நடக்கக்கூடிய விஷயத்துல நாம எக்காரணத்தை கொண்டும் பொடுபோக்காக இருந்து விடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் பொடுபோக்காக இருந்து விடக்கூடாது. அதிலும் குறிப்பாக கொள்கையினுடைய விஷயத்துல, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்துல நாம முதலில் செய்ய வேண்டிய, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டிய உறவுகளிடத்தில் கண்டிப்பாக செய்ய வேண்டும். நாம என்ன பண்றோம் தெரியுமா? நாம நம்ம நண்பர்கள்ட்ட போய் பேசக்கூடிய நேரத்துல அவர் திரும்ப சில நேரங்கள்ல சொல்லுவாரு, ஏய் உன் தம்பியே தொழாம நடக்கிறான்பா, உன் அண்ணனே தொழாம நடக்கிறான்பா, உன் பிள்ளையே நடக்கிறான்பா அப்படின்னு சொன்னா அதுக்கும் நாம என்ன பதில் சொல்றோம் தெரியுமா? என்ன பதில் சொல்றோம்? அவன்கிட்ட சொல்லியாச்சுப்பா, அவன் கேட்க மாட்டான், இனிமே அவனெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, இனிமே அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, அவனெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கடந்து போய் கொண்டு இருக்கின்றோம். ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க, திரும்ப திரும்ப எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க, முஃமின்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். ஆகவே அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நீதமாக நடந்து கொண்டோம் என்று சொன்னால், நீதத்தை கடைபிடித்தோம் என்று சொன்னால், அந்த அர்ஷுக்கு கீழால் கண்டிப்பாக நமக்கு நிழல் கிடைக்கும். அந்த நிழலுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இரண்டாவது நபராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தி ரப்பிஹி. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக அவருடைய இளமை பருவத்தை கழிக்கக்கூடிய இளைஞர்கள், இளமை பருவத்தை அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளிலேயே கழிக்கக்கூடிய இளைஞர்கள், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இளமை பருவத்தை எப்படி கழிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த பருவத்திற்கு, அந்த பருவத்தில் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து என்ன? அர்ஷுக்கு கீழால் நிழல் கிடைக்கின்றது. சாதாரண விஷயம் அல்ல. இளமை பருவத்துல தான் அதிகமான தவறுகள் செய்யக்கூடிய, அதிகமாக தீமைகள் செய்யக்கூடிய, சிந்தனைகள் ஓடக்கூடிய ஒரு நாள், ஓடக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்திலேயே அவருடைய இளமை பருவத்தை நாம் கழித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுக்கு கீழால் நிழல் வழங்குகின்றான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா சில கேள்விகளுக்கு கேட்பான், சில கேள்விகளை கேட்பான். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை ஆதமுடைய மகன் அவனுடைய கால் கரண்டை அவன் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து நீங்காது என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய இளமை பருவத்தை, உன்னுடைய வயதை நீ எப்படி கழித்தாய், உன்னுடைய வயதை நீ எப்படி கழித்தாய் என்ற கேள்விக்கு நாம பதில் சொல்லாத வர அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போகவே முடியாது. இந்த இடத்துல இருந்து நகர்ந்து போகவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த கேள்விக்கு நாம சரியான அடிப்படையில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இளமை பருவத்தை இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்துல, இறைவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நம்முடைய இளமை பருவத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் வார்த்தெடுப்பதற்கு நம் மீது கடமை. சாதாரணமாக இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், எத்தனையோ இளைஞர்கள், சமீபத்துல கூட நடந்த ஒரு சம்பவம், கேரளாவில் நடந்த சம்பவம், முந்தா நாள் நீங்க பார்த்திருப்பீங்க, முந்தா நாள் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. ஒரு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன், ஆஷிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறுவன் என்ன பண்றான்? தன்னுடைய தாயை கத்தியால் குத்தி குத்தி கொலை செய்திருக்கின்றான். என்ன காரணத்துக்கு தெரியுமா? போதை பொருளை பயன்படுத்தாதே என்று சொன்னதற்காக வேண்டி தன்னுடைய தாயை குத்தி கொலை செய்திருக்கின்றான். இவ்வளவு வேதனையான விஷயம் பார்த்தீங்களா? இது எங்க நடக்குது? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையில நடக்குது. இது சாதாரணமா கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. அந்த சிறுவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையில இருந்திருக்கு?
அப்ப இதுக்கு காரணம் யாரு? இந்த சிறுவன் வழி தவறுவதற்கு காரணம் யாரு? அந்த சிறுவனிடத்தில் சொல்லாமல் அந்த சிறுவனை பண்படுத்தி வளர்க்காத பெற்றோர்கள் முதல் காரணம். அந்த சிறுவனை வழிகெடுத்த நண்பர்கள் இரண்டாவது காரணம். அந்த சிறுவனுக்கு உபதேசம் செய்யாமல் இருந்த அந்த சமூகத்தில் இருந்த நல்லவர்கள் காரணமாகத்தான் ஆகின்றார்கள். அவர்களும் காரணம்தான். யாரும் தப்பித்து விட முடியாது. யாரும் அதுக்கு எதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம் மீது உள்ள கடமை என்ன? நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுல முதல்ல தான் என்னது? நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு இளமை பருவத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்பதை சிறு பருவத்திலிருந்தே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறு பருவத்திலிருந்தே அல்லாஹுடைய ஆற்றல் என்ன, அல்லாஹுடைய தன்மைகள் என்ன, அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றலுக்கு சொந்தக்காரன், நம்முடைய தேவைகளை யார்கிட்ட கேட்கணும், நாம என்ன தவறுகள் செய்தாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு பருவத்திலிருந்தே நாம் ஊட்டி ஊட்டி வளர்த்திட்டோம்னு சொன்னா இது போன்ற காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக மாற்றப்பட்டு விடும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதெல்லாம் அவ்வப்போது நடப்பதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? நமக்கு படிப்பனையாக அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். நமக்கு படிப்பனையாக ஏற்படுத்துகின்றான். நமக்கு கீழால் இருக்கக்கூடிய இளைஞர்கள், நமக்கு கீழால் இருக்கக்கூடிய சிறுவர்கள், அவருடைய பாதைகள் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது, அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரவில்லை என்று சொன்னால் அவர்களை பள்ளிவாசலுக்கு தொழ வேண்டும் என்று என்றைக்காவது நாம் அழைக்கின்றோமா? யோசிச்சு பாருங்க. தினமும் 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வரோம். தெருக்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன பிள்ளைகள்லாம் தொழுகிட்டு இருப்பாங்க. நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவங்கள டேய் தள்ளப்பா தொலை போனோம் நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்துருவோம். ஆனா நாம என்ன செய்யணும்? தம்பி தொழுகிறதுக்கு நேரம் ஆயிருச்சு, பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லிட்டாங்க, தொலைவாப்பா, ஒண்ணும் வேண்டாம் தொழுகுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு வரலாமே. ஆனா அதை கூட நாம செய்யறது இல்ல. அதை கூட நாம செய்யறது இல்ல. நான் என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடு நான் சரியாக இருந்தால் போதும் என்ற எண்ணத்தோடே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படித்தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதன் மூலமாக என்னுடைய இளமையை நான் வணக்க வழிபாடுகள்ல இப்படியே கழிச்சிட்டா போதுமா? என்னுடைய இளமையை நான் சரியாக வணக்க வழிபாடுகளில் கழித்து விட்டால் அர்ஷனுடைய நிழலில் எனக்கு நிழல் கிடைத்து விடுமா? கிடைச்சிருமா? நிச்சயமா கிடைக்காது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅலுஹும் லிபஅலின் அது. அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅலுஹும் லிபஅலின் அது. நண்பர்கள் சிலருக்கு சிலர் எதிரிகளாக நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் வந்து நிற்பாங்க. நான் இளமை பருவத்துல வணக்க வழிபாடுகள்ல என்னுடைய காரியத்துல நான் செலுத்துறேன். என்னுடைய நண்பன் வெளியில பார்க்கும்போது அவன்கிட்ட பேசுறேன், அவனோடு பல இடங்களுக்கு சுத்தி திரிகின்றேன், எல்லா இடத்துக்கும் போறேன். ஆனால் நேரத்திற்கு சரியான வக்து ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா, தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா நான் எங்க போயிடுறேன்? சரியான நேரத்துல போய் தொலை போயிடுறேன். அவன்கிட்ட சொல்றதே இல்ல. நாளைக்கு அந்த நண்பன் வந்து நிப்பான் அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், என் கூடயே சுத்திக்கிட்டு இருந்தான், என் கூடயே எல்லா இடத்துக்கும் வந்துகிட்டு இருந்தான், என்னோடையே அதிகமான நேரத்தை செலவு செய்து கொண்டிருந்தான், ஆனால் அவன் நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய நேரத்துல என்கிட்ட சொல்லாம போயிட்டான் அப்படின்னு சொல்லி நமக்கு எதிரியாக வந்து நிப்பான். யார் சொல்றா இத? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எதிரியாக வந்து நிப்பான். யாரை தவிர தெரியுமா? இல்லல் முத்தகூன், இரையச்சம் கொண்ட நண்பர்களை தவிர. இரையச்சம் கொண்ட நண்பர்களை தவிர. நாம தொலை வரமா? நம்முடைய பிள்ளைகள் ரோட்ல நிக்கிறாங்க, நம்முடைய நண்பர்கள் ரோட்ல நிக்கிறாங்க, கூப்பிடணும், அழைக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் 2 தடவை சொன்னேன். நான் காலையில சுபுவுக்கு போகும்போது சொன்னேன், தொலை வாப்பான்னு சொன்னேன், கேட்கல. லோஹருக்கும் சொல்லணும், அசருக்கும் சொல்லணும், மகரிபுக்கும் சொல்லணும், அடுத்த நாள் சொல்லணும், அதுக்கு அடுத்த நாள் சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் அவனுடைய உள்ளத்துல, என்னப்பா இவர் சும்மா கூப்பிட்டு இருக்காரு, சரி வா இன்னைக்கு போலாம் அப்படின்ற அந்த எண்ணம் அவனுடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த எண்ணம் போதும். அவனுடைய நேர்வழிக்கு அந்த எண்ணம் போதும்.
நம்முடைய வேலை என்ன என்று அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். உன்னுடைய வேலை எத்தி வைப்பது மட்டும்தான். என்னுடைய வேலை தான் என்னது? நேர்வழி காட்டுறது. நாம என்ன சொல்லக்கூடாது? நிராசை அடைஞ்சிடக்கூடாது. நான் சொல்லி பார்த்தேன், நான் சொன்னேன் கேட்கல அப்படின்னு சொல்லி நாம கடந்து வரவே கூடாது. இப்ப இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களை வழி நடத்துவதும் நம் மீது கடமை. நாமும் அந்த வழியில் நடப்பது என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. அந்த இளமை பருவம் என்பது சாதாரணமான ஒரு பருவம் அல்ல. நமக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள்ல அதிகமான சஹாபாக்கள் இளமை பருவத்திலேயே சொர்க்கத்தை நேசித்து ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். சொர்க்கத்திற்காக வேண்டியே என்ன பண்ணிருக்காங்க? ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க. அதே போன்று கொண்ட கொள்கைக்காக வேண்டி அவர்கள் அனுபவித்து வந்திருந்த எல்லா விதமான அருட்கொடைகளையும் எல்லா விதமான சுகபோகமான வாழ்க்கையையும் தியாகம் செய்திருக்கின்றார்கள். அதற்கு சிறந்த உதாரணம் யாரு? முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழர். அவங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் மிக சிறந்த செல்வத்தர்களாக இருந்தாங்க. அவர் ஒரு தெருவுல போனா அடுத்த தெருவுல தெரியுமா அந்த தெருவுல இருந்து யார் போறா? முஸ்அப் போய் கொண்டிருக்கின்றார். அந்த அளவுக்கு விலை உயர்ந்த வாசனை திரவியத்தை பூசக்கூடிய நபராக இருந்தார். ஆனா நிலைமை என்ன தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அல்லாஹுக்கு பயந்து அவருடைய வாழ்க்கையை அமைத்ததற்கு பிறகு அவருடைய மரணத்தினுடைய தருவாயில் அவருக்கு நிகழ்ந்த நிகழ்வை ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவரை கஃன் செய்வதற்குரிய அந்த துணி இல்லாமல் தலையை மூடினால் கால் தெரியக்கூடிய நிலையும், காலை மூடினால் தலை தெரியக்கூடிய நிலையிலும், கடைசியில் தலையை துணியை வைத்து மூடி இலை தலைகளை வைத்து அவருடைய காலை மூடினார்கள் என்ற செய்தியை நாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன தியாகத்தை நாம செய்யறோம், என்ன தியாகத்தை செய்யறோம் யோசிச்சு பாருங்க. வணக்க வழிபாடுகள்ல, இபாதத்துகள்ல, நன்மையான விஷயங்கள்ல தியாகம் செஞ்சிடறோம். அது போட்டு நமக்கு எது வேணும்? உலக விஷயம் வேணும், உலக ஆதாயம் வேணும், வீண் விளையாட்டுகள்ல ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு, எதையெல்லாம் புறக்கணிக்க வேண்டுமோ அதையெல்லாம் முயற்சி செய்து செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தி ரப்பிஹி, இளமை பருவத்தை வணக்க வழிபாடுகளில் செலுத்தக்கூடிய அந்த இளைஞன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். யாரு? அர்ஷனுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக இந்த இரண்டாவது நபர்கள். மூன்றாவது யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், வரஜுலுன் கல்புன் முஅல்லகும் ஃபில் மசாஜித், ஒரு மனிதனுடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். பள்ளிவாசலோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நாம இன்னைக்கு பார்க்கிறோம் சிறப்பான ஒரு விஷயம். எப்பண்டா சுபஹ் தொழுக முடியும், சீக்கிரம் போய் அடுத்த ஒரு தூக்கத்தை போடலான்னு இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹுடைய பள்ளியில உட்கார்ந்து அல்லாஹுடைய வேத வசனங்களையும் அல்லாஹுடைய தூதரனுடைய மொழிகளையும் கேட்டுக்கொண்டிருக்கோம்னு சொன்னா நம்மை விட பாக்கியவான்கள் வேறு யாரும் கிடையாது. அதற்கு அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. எனக்கு இந்த நேரத்துல இந்த தலைப்பை கொடுத்து இப்படி பேசுங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்துல நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சகோதரர்கிட்ட நான் கேட்டேன், சுபுகுக்கு பிறகு வச்சிருக்கீங்க, அதுவும் வெள்ளிக்கிழமை வச்சிருக்கீங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மா வேற இருக்குது, சுபுகுக்கு பிறகு வச்சா மக்களுக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். சகோதரர் என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் ஆர்வமாக இருப்பாங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாம இன்னைக்கு பாக்குறோம், சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பள்ளிவாசல்ல இருந்து நாம நல்ல விஷயங்களை கேட்பதும் பள்ளிவாசலில் இருந்து இபாதத்துகளில் ஈடுபடுவதும் சாதாரண விஷயம் அல்ல. வானவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள் நாம். வானவர்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், யார் ஒருவர் இமாம் ஜமாத்தோடு தொழுது விட்டு அந்த தொழுத இடத்தில் அப்படியே அமர்ந்திருக்கின்றாரோ, அவர் எவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தாலும் சரி, அவருக்காக வேண்டி யார் பிரார்த்தனை செய்கிறா? வானவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள்.
யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து அருள் புரிவாயாக, யா அல்லாஹ் இவருக்கு இரக்கம் காட்டுவாயாக என்ற பிரார்த்தனையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எதுவரை? அந்த இடத்திலிருந்து நீங்க எந்திரிச்சு போறது வரை. அந்த இடத்திலிருந்து எந்திரிச்சு போறது வரை வானவர்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சுபஹ் தொழுகை முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆயிருச்சு, நாம இன்னும் இந்த இடத்துலதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இன்னைக்கு பல இடங்கள்ல நம்ம பாக்குறோம், ஏதோ பள்ளிவாசல்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது போல, தொழுகை முடிஞ்ச உடனேயே ஒரு பரபரப்பாக ஒரு விபத்து ஏற்பட்டது போல டக்குன்னு எந்திரிச்சு வெளியே போயிருவாங்க. பார்த்திருக்கீங்களா? சலாம் கொடுத்த உடனேயே விரண்டு ஓடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏதோ இந்த பள்ளிவாசல்ல இருக்கிறது ஒரு நெருக்கடியான ஒரு விஷயத்தை போல அவருடைய உள்ளத்துல நினைச்சுக்கிட்டு, சில நேரங்கள்ல பல இமாம்கள்ட்ட மாமுங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? என்ன வார்த்தை தெரியுமா? உள்ள வரும்போதே சொல்லுவாங்க, ஆலிம்சா இன்னைக்கு சின்ன சூறாவா பார்த்து ஓதுங்க, சின்ன சூறாவா பார்த்து ஓதுங்க, சீக்கிரமா தொழுகையை முடிச்சிருங்க. அதிகமான இடங்கள்ல செவிமடுத்த வார்த்தை. யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தொழுகைக்காக வேண்டி எவ்வளவு நேரங்களை செலவு செய்தார்கள், தொழுகையில எவ்வளவு பெரிய வசனங்களை எவ்வளவு பெரிய அத்தியாயங்களை ஓதினார்கள். எடுத்து பார்த்தோன்னு சொன்னா இன்னைக்கெல்லாம் நம்மளாலலாம் முடியாது, இன்னைக்கெல்லாம் நம்மளாலலாம் முடியாது. அந்த அளவிற்கு அவருடைய தொழுகை நீட்டப்பட்டு கொண்டே இருந்தது. நஃபிலான வணக்க வழிபாடுகள், சுன்னத்தான வழக்க வழிபாடுகள், பள்ளியிலேயே அவர்கள் அப்படியே அவர்களுடைய வாழ்க்கையை என்ன பண்றாங்க, திளைத்திருக்கின்றார்கள். ஹதீஸ்ல பாக்குறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சுன்னத்திலேயே மிக கஷ்டமான ஒரு சுன்னத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த காரியங்களிலேயே மிக மிக கஷ்டமான ஒரு சுன்னத்தை அவர்கள் என்னைக்கு செய்த ஆரம்பிச்சாங்களோ அவருடைய மரண தருவாய் வரை அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். அது என்ன சுன்னத்து தெரியுமா? இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சுன்னத்து சாதாரண விஷயம் அல்ல. உலக தொடர்புகளை துண்டித்து பள்ளிவாசல்ல உட்காரணும். உட்கார முடியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல இருக்கிற இடத்திலேயே இருந்துகிட்டு நாம தொடர்புல இருந்துட்டு இருக்கோம். இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு எல்லா இடத்துல இருக்கக்கூடிய தொடர்புகளையும் நாம் தொடர்பு கொண்டிருக்கோம். அந்த தொடர்பை எல்லாம் துண்டித்து நம்முடைய உறவுகளுடைய அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் அந்த தொடர்புகளையும் துண்டித்து, நம்முடைய நண்பர்களிடத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகளை துண்டித்து, இப்படி எல்லா தொடர்புகளையும் துண்டித்து இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த சுன்னத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைக்கு தொடங்கினாங்களோ அன்னையில இருந்தே சில வருடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா 20 நாட்களும் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்று ஹதீஸ்கள்ல பாக்குறோம். தொடர்ச்சியாக 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு பள்ளிவாசல்லையே அவங்களுடைய உள்ளம் லயித்து போயிருக்கின்றது என்று. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? இஅ்திகாஃப் இருப்பதற்கு ஆட்களை தேடுறாங்க. பல பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னு சொன்னா வயதானவர்களை பிடிச்சி இஅ்திகாஃப் சுன்னத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துறாங்க. அப்படிலாம் இருக்க வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. ஆனால் எங்க போயிருச்சு, பள்ளிவாசல்ல உட்கார்றது ஒரு வெறுப்புக்குரிய விஷயத்தை போல ஆகி போயிருச்சு. ஆனா அந்த வெறுப்புக்குரிய விஷயமாக மாத்தினது யாரு? யார் மாத்தினா? ஷைத்தான் மாத்தி விட்டுட்டான். உங்களுடைய உள்ளத்துல, நம்முடைய உள்ளத்துல அது ஒரு நெருக்கடியான ஒரு விஷயமாக மாற்றி விடுகின்றான். பள்ளிவாசல் என்று சொன்னால் அங்க வந்தமா தொழுதமா உடனே போயிடணும், அடுத்து நம்ம அங்க இருக்க கூடாது, அங்க இருந்தா சரியாவாது அப்படின்ற அந்த எண்ணத்தை யார் ஏற்படுத்துறான்? ஷைத்தான் ஏற்படுத்துறான். ஏன்? நீ பள்ளிவாசல்ல உள்ள உட்கார்ந்து இருந்தா உன்னுடைய பாவங்களுக்காக வேண்டி, பாவ மன்னிப்பிற்காக வேண்டி வானவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. நீ செஞ்ச எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுரும், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுரும். பாவம் இல்லாதவனாக நீ மாறி விடுவாய். ஷைத்தானுடைய நோக்கம் அடிபட்டு போயிரும். அர்ஷனுடைய நிழலுக்கு கீழால உனக்கு நிழல் கிடைச்சிரும். விடுவானா ஷைத்தான்? அதனால தான் நம்முடைய உள்ளத்துல எப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் ஏற்படுத்துவான். சில நேரங்கள்ல தொழுகைகளிலேயே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி விடுவான். தொழுகையிலேயே ஊசலாட்டத்தை ஏற்படுத்திடுவான். அப்போ
எந்த அளவுக்கு நன்மைக்குரிய விஷயமாக இருந்தா ஷைத்தான் இவ்வளவு பெரிய சூழ்ச்சியை செய்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, மூன்றாவதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கூட்டத்தினர் யார் என்று சொன்னால், பள்ளிவாசலோடு நம்முடைய உள்ளத்தை தொடர்பு படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வக்து தொழுகையை தொழுதுட்டு போறோம்னு சொன்னா அடுத்த வக்து தொழுகையை நாம எதிர்பார்த்து இருக்கணும். அடுத்த வக்து தொழுகை எப்போ வரும், நேரம் ஆயிருச்சா, பள்ளிவாசலுக்கு எப்படி போகணும், எப்ப போகணும், பாங்கு எப்ப சொல்லப்படும் என்று எதிர்பார்த்து ஓடோடி வாரம் தெரியுமா? அந்த ஓடோடி வரக்கூடியதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான நன்மையை வச்சிருக்கான். பல சிறப்புகள் இருக்கு. 1-2 தான் நம்ம சொல்லியிருக்கோம். பல சிறப்புகள் இருக்கு. பள்ளிவாசலுக்கு வர்றதுல, நடந்து வர்றதுல, வீட்டுல இருந்து ஒழுகு செய்து நீங்க நடந்து வந்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவங்கள் அழிக்கப்பட்டு ஒரு நன்மைகள் பதிவு செய்யப்படுது. நீங்க பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்துட்டீங்க, உட்கார்ந்த நேரத்தில இருந்தே உங்களுக்காக வேண்டி வானவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. நீங்கள் பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு தொழுகையை எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கீங்க தெரியுமா? அந்த உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரத்திலும் நீங்கள் தொழுகையில் ஈடுபட்டதனுடைய நன்மையைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். அப்ப இவ்வளவு சிறப்புள்ள ஒரு விஷயத்தை நாம சர்வ சாதாரணமாக கடந்து போயிடக்கூடாது. கடந்து போனோம்னு சொன்னா அந்த அர்ஷுக்கு கீழால் நிழல் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்துல கை சேதத்திற்குரியவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை எப்பொழுதும் பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்பு எப்ப ஏற்படும் தெரியுமா? நமக்கு ஏற்படும், அதிகமான நபர்களுக்கு ஏற்படும். பிரயாணங்கள்ல போகக்கூடிய நேரத்துல தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பல நபர்கள் பள்ளிவாசலை தேடி போவாங்க. ஆனா உள்ளூர்ல இருக்கும்போது பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்படும், பல நிகழ்ச்சிகள் சொல்லப்படும், திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஆனா பிரயாணங்கள்ல போகும்போது சுய தேவைகளுக்காக வேண்டி பள்ளிவாசல்களை தேடக்கூடியவர்களாக, பள்ளிவாசலை தேடி ஓடக்கூடியவர்களாக இருப்பதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. நாம எந்த நேரத்திலையும் இறைவனுடைய இறை இல்லத்தில் ஒன்று கூடக்கூடியவர்களாக, அங்கேயே அதிகமான நேரத்தை கழிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னொரு சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். என்ன சிறப்பு தெரியுமா? சொர்க்கத்தினுடைய பூங்காக்களை பார்த்தால் நீங்கள் சுற்றி திரிந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எதை சொல்றாங்க? சொர்க்கத்தின் பூங்காவாக எதை சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை சொல்றாங்க. இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த பூமியிலேயே அல்லாஹ்விற்கு மிக மிக விருப்பமான ஒரு இடம் இருக்கின்றது என்று சொன்னால் அது எதுதான்? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் தான். அப்ப இந்த பள்ளிவாசல்ல நாம நேரத்தை அதிகமாக கழித்தோம் என்று சொன்னால் இறைவனுடைய நேசத்திற்குரிய இடத்தில் நாம் இருந்து நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை, நாம் கேட்கக்கூடிய திக்ருகள், நாம் செய்யக்கூடிய திக்ருகள், செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் இறைவனுக்கு பிடித்ததாக, இறைவனுடைய நேசத்தை நமக்கு பிடித்ததாக கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றுவான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான்காவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், வரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ் இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. 2 நண்பர்கள் அவர்கள் சேருவதாக இருந்தாலும் பிரிவதாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி இருந்தது என்று சொன்னால், அவருடைய நேசம் அல்லாஹ்விற்காக வேண்டி இருந்தது என்று சொன்னால், அந்த நேசம் கொண்ட அந்த மக்களை அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவான்? அர்ஷுக்கு கீழால் இருப்பான், அர்ஷுக்கு கீழால் நிழல் வழங்குவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நண்பர்கள் எதற்காக வேண்டி சேர்றாங்க, என்ன தேவைகளுக்காக வேண்டி சேர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அற்ப காரணங்களுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, இறையச்சத்திற்காக வேண்டி நண்பர்கள் ஒன்று சேர்றாங்களா? நண்பர்கள் பிரிகின்றார்களா? நிச்சயமா இல்ல. பிரியறதா இருந்தாலும் சரி, சேர்றதா இருந்தாலும் சரி, உலக அற்ப காரியங்களுக்காக வேண்டி மட்டும்தான் இன்றைக்கு நேசம் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம ஒருத்தரை நேசிக்கிறோம்னு சொன்னா அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஆதாயம் நமக்கு வேணும், ஏதாவது ஒரு ஆதாயம் வேணும். அப்படி அந்த ஆதாயம் கிடைக்குன்னு சொன்னா அதற்காக வேண்டி நாம என்ன பண்ணுவோம்? நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம்.
அந்த ஆதாயம் எப்போ நம்மள்ட்ட அவங்கள்ட்ட இருந்து நிறுத்தப்படுகின்றதோ உடனே நாம் என்ன பண்றோம்? அவரை துண்டித்து விடுகின்றோம். அவரை துண்டித்து விடுகின்றோம். அப்ப இந்த நிலையில நாம இருந்தோம் என்று சொன்னால் அர்ஷுக்கு கீழால் நமக்கு என்ன கிடைக்காது? நிழல் கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாள்ல அழைத்து சொல்லுவான், ஐனல் முத்தஹாப்பூன், ஐனல் முத்தஹாப்பூன் பிஜலாலி, என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, ஐனல் முத்தஹாப்பூன், நேசித்தவர்கள் எங்கே, உங்களுக்கு மத்தியில் நேசித்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பானா. எதற்காக வேண்டி? அல் யௌம உலில்லுஹும் ஃபீ லில்லி, இன்றைய தினத்துல அவர்களுக்கு நான் என்னுடைய நிழலில் நிழல் வழங்கப் போகின்றேன். யௌமலா லில்ல இல்லா லில்லி, என்னுடைய நிழல் இல்லாத இந்த நாளில் என்னுடைய நிழலில் அவருக்கு நான் என்ன பண்றேன்? நிழல் வழங்கப் போகின்றேன். எனக்காக வேண்டி நேசம் கொண்டவர்கள்லாம் எங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அழைப்பானா மறுமை நாள். அப்ப அந்த நேசத்தை நாம அப்படிப்பட்ட நேசம் கொண்டவர்களாக நமக்கு மத்தியில இருக்கணும். நம்முடைய நேசம் எப்படி இருக்கணும்? நாம ஒருத்தரை நேசிக்கிறோம் சொன்னா, அல்லாஹ்வுக்காண்டி நான் உன்னை நேசிக்கிறேன்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. நீ இப்படி செய், அவன்கிட்ட போய் சொல்லு, நான் உன்னை அல்லாஹுக்காக வேண்டி நேசிக்கின்றேன், வேற எதுக்கும் நேசிக்கல. உன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்திற்காக வேண்டியோ, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்காக வேண்டியோ, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆதாயத்திற்காக வேண்டியோ, எதற்காக வேண்டி உன்னை நேசிக்கல. எதற்காக வேண்டி நேசிக்கிறேன்? அல்லாஹிற்காக வேண்டி நேசிக்கிறேன். நீ அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நீ செய்யக்கூடிய காரியங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய நேசத்தை நாம் அமைத்து கொண்டால் நமக்கு அர்ஷனுடைய நிழல் கண்டிப்பாக கிடைக்கும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. முஹாஜிர்கள் எல்லாத்தையும் துறந்து எங்க வராங்க? மதீனாக்கு வராங்க. அல்லாஹ்விற்காக வேண்டி நேசித்து அவருடைய செல்வத்துல பாதி, அவருடைய தோட்டத்துல பாதி, வீட்டுல பாதி, 2 மனைவி இருந்தால் ஒன்றை தலாக் செய்து ஒரு மனைவியை கொடுக்கிறது, எல்லா விதத்திலும் என்ன பண்றாங்க? உதவி செய்து அவர்களை நேசித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் கூட, இவ்வளவு உதவிகள் செய்ததற்கு பிறகும் கூட, நபியினுடைய அடுத்த அந்தஸ்திற்கு, அந்த ஹலீஃபாவுடைய அந்தஸ்து இருக்கு தெரியுமா, அதற்கு கூட அவர்கள் ஆசைப்படல. யாரு? அன்சாரிகள் ஆசைப்படல. யார் தான் வந்தா? முஹாஜிர்கள் தான் வந்தாங்க ஹலீஃபாக்களா. வரலாறு எடுத்து பாருங்க. அப்ப அவருடைய நேசம், அன்சாரிகளுடைய நேசம் எப்படி இருந்திருக்கு? நாம வெறுமனையே படிச்சுட்டு போறதல்ல. நம்முடைய வாழ்க்கையில அந்த நேசம் நம்முடைய உள்ளத்துல இருக்குதா? அப்படிப்பட்ட நேசத்திற்குரியவர்களாக நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? இப்படிப்பட்ட நேசம் நம்முடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னா இறைவனுடைய அந்த நிழல் நமக்கு கிடைக்குமே என்ற எண்ணத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நிழலுக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அடுத்ததாக இன்னும் 3 நபர்கள் இருக்காங்க. சொல்லி முடிச்சிருமா? இன்னும் 3 நபர்களுக்கு 4 நபர்கள் தான் சொல்லியிருக்கோம். மொத்தம் 7 நபர்கள் உண்டு. அதுல 5வது நபர்கள் யார் என்று சொன்னால், ஒரு பெண். எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கு. இருந்ததற்கு பிறகு தவறு செய்வதற்கு அழைத்து, அவள் தவறு செய்வதற்கு அழைத்ததற்கு பிறகு, இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்விற்காக வேண்டி பயப்படுகின்றேன் என்று சொல்லி நாம் அதிலிருந்து ஒதுங்கி போயிட்டோன்னு சொன்னா, யாரெல்லாம் அப்படி போகின்றார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் வழங்குகின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பெரிய ஃபித்னாக்கள் ஏற்படுறதே இந்த விஷயத்துலதான். ஃபித்னாக்கள் அதிகமா ஏற்படுறதே இந்த விஷயத்துலதான் ஏற்படுது. பெண்களுடைய விஷயத்துலதான் ஏற்படுது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இளைஞர்கள்ல இருந்து, சிறுவர்கள்ல இருந்து, அதாவது 7ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகள்ல இருந்தே நம்ம பார்க்கலாம். ஏதாவது பெண் பிள்ளைகள்கிட்ட பேசணும், அவங்கள்ட்ட பேசணும், அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், அவங்களோட ஏதாவது நேரத்தை செலவழிக்கணும், இது போன்ற எண்ணத்தோடையே திரியக்கூடிய நிலை. ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா எதிர்பார்க்கிறது.
இப்படிப்பட்ட மனநிலையில தான் இன்னைக்கு அதிகமான சிறுவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர் பருவத்தை பூர்த்தி செய்த 40 வயதிற்கு பிறகு இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களும் திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, என்ன நிலைதான், வேறொரு பெண்ணோடு பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்படாதா, ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று இயங்கக்கூடிய நிலையில்தான் இன்றைக்கு அதிகமான ஆண்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படித்தான் நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஷைத்தான் அப்படிப்பட்ட சூழ்ச்சியை ஏற்படுத்தி வச்சிருக்கான். ஆனா இதிலிருந்து விலகி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதை நான் செய்ய மாட்டேன், அது அல்லாஹ் தடுத்த ஒரு காரியம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படி வழிகாட்டல, இப்படி இருக்கக்கூடாது, இது தவறான காரியம், நான் விலகி இருக்கின்றேன், அல்லாஹ்விற்கு பயந்து விலகி இருக்கின்றேன் என்று யாரெல்லாம் சொல்லுகின்றார்களோ அவர்கள் அந்த அர்ஷின் கீழால் நிழலில் இருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு சிறந்த உதாரணம் வேற எங்கேயும் போக வேண்டாம், நாம எல்லாம் அறிந்த ஒரு செய்திதான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் அழகு, அவரிடத்தில் இருக்கக்கூடிய அழகின் காரணமாக அவர்களுக்கு அந்த அழகை பயன்படுத்தி எத்தனை பெண்களிடத்தில் வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம், தவறாக நடந்திருக்கலாம். ஆனாலும் கூட அந்த வாய்ப்பு ஏற்படுது. தனிமையான ஒரு இடம், ஒரு அரசவை, அங்க இருக்கக்கூடிய அந்த பெண் அழைக்கிறா, தவறு செய்யறதுக்கு அழைக்கிறா. இருந்தாலும் அந்த நேரத்திலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, நான் உன்னிடம் இருந்து விலகிக் கொள்கின்றேன், அல்லாஹ் என்னை பின்னாடி கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்று என்ன பண்றாங்க, விரண்டு ஓடுறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைகள்ல நம்முடைய பேச்சுக்கள் இருக்கு. பேச்சுக்கள் வேற எதையும் நம்ம சிந்திக்க வேண்டாம். நம்முடைய பேச்சுக்கள் இருக்கு தெரியுமா, பெண்கள்கிட்ட எப்படி பேசணும், பெண்கள் ஆண்கள்கிட்ட எப்படி பேசணும் அல்லாஹ் நமக்கு வரையறுத்து தந்திருக்கான். குழஞ்சு பேசக்கூடாது. யார்கிட்ட பேசக்கூடாது, குழஞ்சு பேசுவதற்கு தகுதியானவர்கள் வேற, அவரிடத்துல பேசலாம். குழைந்து பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள்ட்ட போய் நாம பேசுறோம். இன்னைக்கு நாம பாக்குறோமா இல்லையா, மனைவியினுடைய சகோதரிகள்கிட்ட போய் குழைந்து பேசுறது பாக்குறோமா இல்லையா? எங்க அதாவது பேசுறதுக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் யார்கிட்ட, மனைவி இடத்துல பேசுறதே கிடையாது, பேசுறதே இல்லை. என்ன சொல்லுவோம், பேசுனா ஒரே பிரச்சனைங்க, பேசி பார்த்தா தானே பிரச்சனையா இல்லையான்னு தெரியும், பேசுறதே இல்லை. ஆனா எங்க பேசுறோம், எங்க தடை செய்யப்பட்டிருக்கோ அங்கதான் பேசுறோம். அப்போ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை, மறுமை வாழ்க்கையை சிதலப்படுத்தக்கூடிய காரியங்கள். எச்சரிக்கையா இருக்கணும். நாம கடந்து போகக்கூடிய பாதைகள், நம்ம வீட்டுல அதாவது அந்நிய பெண் வர்றாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் நம்ம பேசணும். ஒரு அந்நிய ஆண் வருகின்றான் என்று சொன்னால் அவனிடத்துல எப்படி பேசணுமோ அப்படித்தான் பேசணும். இன்னைக்கு நிலைமை என்ன, கணவன்கிட்ட பேச மாட்டாங்க, வீட்டுல வரக்கூடிய எல்லா தொழிலாளிகள்கிட்டையும் பேசுவாங்க. புரியுதா நான் சொல்றது? எல்லா தொழிலாளிகளையும், அதாவது நம்முடைய வீட்டு தேவைக்காக வேண்டி என்னெல்லாம் பொருட்கள் நம்ம வீட்டுல வாங்குவோமோ அந்த தொழிலாளிகள்கிட்ட எல்லாரிடத்திலையும் பெண்கள் பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதை கண்டும் காணாமல் ஆண்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் அல்லாஹிற்காக வேண்டி எது தடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதை நான் அல்லாஹிற்காக வேண்டி தடுத்துக் கொள்கின்றேன் என்று நான் சொன்னோம் என்று சொன்னால் அர்ஷுக்கு கீழால் நமக்கு நிழல் கிடைக்கும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், வரஜுலுன் தஸத்தக, ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய தான தர்மம், அந்த தான தர்மம் எப்படி என்று சொன்னால் வலது கரம் செய்வது, இடது கரம் அறியாமல் செய்வது. அந்த அளவுக்கு என்ன பண்ணோம், ஸ்பீடா விரைவா தானம் தர்மம் செய்யக்கூடிய நபருக்கு அல்லாஹ் என்ன பண்றான், அர்ஷுக்கு கீழால் நிழல் வழங்குகின்றான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். தான தர்மத்தை பத்தி நாம அதிகமா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது நிறைய செய்திகளை கேட்டிருப்போம். ₹1 கொடுத்தா எவ்வளவு நன்மை, 700 ரூபாய் செலவு செய்த நன்மை, எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் எல்லாம் நாம அறிஞ்சிருக்கோம். அப்போ தான தர்மத்துல
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்திருக்கின்றார்கள் என்பது வரை நமக்கு தெரியும். ரமலான் மாதத்துல எப்படி இருந்திருக்கின்றார்கள், காற்றை விட வேகமாக அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்திருக்கின்றார்கள் இந்த செய்தியெல்லாம் நாம அறிஞ்சிருக்கோம். அந்த தான தர்மத்தை செய்யக்கூடிய விஷயத்துல நாமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை இது. நம்முடைய பணம் இருக்கு தெரியுமா, நாம சம்பாதிக்கக்கூடிய பணம், இந்த பணத்தை பற்றி அல்லாஹ் மறுமையில் கேள்வி கேட்பான். எப்படி கேட்பான்? மின் ஐனக்தஸப, நீ எங்க இருந்து செலவு சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய் என்ற கேள்விக்கு ஆதமுடைய மகன் பதில் சொல்லாமல் அவனுடைய கரண்டைக்கால் நீங்காது. எப்படி செலவு செய்யறோம்? நாம செலவு செய்யக்கூடிய தர்மமாக இருந்தாலும் அது தகுதி உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், யாசகம் கேட்பது என்பது யார் என்று, அதாவது தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் யாசகம் கேட்கக்கூடிய நிலைமை. யாசகம் கேட்கக்கூடியவர்களை பெரும்பாலானவங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தான் அதிகமாக யாசகத்துக்கு வர்றாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதுல நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, யாசகம் கேட்டு வர்றவங்கள விரட்டக்கூடாதுன்னு ஒரு செய்தி இருக்கு தெரியுமா, அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்றோம், விரட்டாம இருக்கிறோம் அப்படின்னு. அது அல்ல. யாசகம் கேட்கிறவங்கள, யாசகத்திற்கு தகுதியானவங்களை தான் விரட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. தகுதி இல்லாமையே வந்து கேட்கிறான், இவன் இதுக்குதான் போறான்றது தெரியுது, தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம கொடுக்க கூடாது. கொடுத்தீங்கன்னு சொன்னா அவன் குடிப்பதற்கோ தவறான காரியங்கள் செய்வதற்கோ உங்களுடைய ஹலாலான சம்பாத்தியம் அங்கே செலவிடப்படுகின்றது. எச்சரிக்கையா இருக்கணும். அன்பிற்கினே அல்லாஹ் நல்லடியார்களே, நாம செலவு செய்யக்கூடிய செல்வமாக இருந்தாலும் அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சதக்கத்தில் ஜாரியா நிறைய இருக்கு, ஜக்காத்து ஃபண்டுகள் நிறைய இருக்கு, பைத்துல் மால்கள் இருக்கு, பைத்து ஜக்காத்துகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்முடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலோடு நீங்க தொடர்பு படுத்தீங்கன்னு சொன்னா பல தேவைகள் அவர்களிடத்துல இருக்கு. அந்த வகையில நீங்க உங்களுடைய செல்வத்தை வாரி வழங்கலாம். அதுதான் உங்களுக்கு நாளை மறுமையில் நிழல் பெற்று தரக்கூடிய காரியமாக இருக்கும். ஆகவே நம்முடைய தான தர்மங்களை வலது கரம் கொடுப்பதை இடது கரம் தெரியாத அளவிற்கு நாம் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏழாவதாக ஒரு நபரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், வரஜுலுன் ذكرல்லாஹு ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, ஒரு மனிதர் தன்னுடைய இறைவனை நினைவு கூர்ந்து தான் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து தௌபா செய்து கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த மனிதர், அழுது பிரார்த்தனை செய்யறார் தெரியுமா, கண் கலங்கி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறார் தெரியுமா, அப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹ்விடத்தில் அர்ஷுக்கு கீழால் நிழல் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 7 பட்டியல்ல 7வது நபர் யாரு? தனிமையில உட்கார்ந்து நாம என்ன பாவம் செய்திருக்கோம், நாம என்ன தவறு செய்திருக்கோம், என்ன நன்மையான காரியங்களை எல்லாம் விட்டிருக்கோம், என்ன தவறான காரியங்களை அதிகப்படியா செய்திருக்கோம், எல்லாம் நமக்கு தெரியும். நாம செய்தது நமக்கு தெரியும். இதை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு தனிமையில் அழுது பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த கண்களை உடையவர்கள், அந்த கண்களுக்கு சொந்தக்காரர்கள் அர்ஷுக்கு கீழால் நிழல் பெறக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சாதாரணமான விஷயம் அல்ல அது. நாம செய்திருக்கக்கூடிய பாவங்களை நினைச்சு அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த அந்தஸ்து மட்டுமல்ல, நாம எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, இணை வைப்பையே செய்திருந்தாலும் சரி, பாவ மன்னிப்பு தேடிட்டோன்னு வச்சுக்கீங்க, அந்த பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டு விடும். யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திமுல் ஹஸனாத், நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகின்றான் என்று அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. நாம செய்திருக்கக்கூடிய தவறான காரியங்களை அல்லாஹ்விடத்துல தனிமையில உட்கார்ந்து அழுது தனிமையில பிரார்த்தனை செய்து தௌபா செய்து நாம் அந்த பாவத்திலிருந்து தவிர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி விடுகின்றான், அர்ஷுக்கு கீழால் நமக்கு நிழல் வழங்குகின்றான்
என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். யோசிச்சு பாருங்க, தனிமையில உட்கார்ந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குதா? தனிமையில உட்கார்ந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கிறோமா? ஏற்படுத்துறதே இல்லை. நாம அதை சிந்திக்கிறதே இல்லை. ஏதோ வரோம், 5 நேரம் தொழுறோம், கொஞ்ச நேரம் இருந்து பிரார்த்தனை செய்யறோம், இப்படியே கடந்து சென்று விடுகின்றோம். ஆகவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 7 நபர்களுடைய பட்டியல்ல எப்படியாவது நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஈமான், நம்முடைய இறையச்சம், நம்முடைய தக்வா பரிபூரணம் அடைந்தால் மட்டுமே இந்த கூட்டத்துல சேர முடியும். இறையச்சத்துல ஓட்டையோ தக்குவால பலகீனமோ இருந்தது என்று சொன்னால் இந்த கூட்டத்துல ஒருபோதும் சேர்ந்து வர முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் எதை செவியேற்றோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாளை மறுமையில் இங்கு ஒன்று சேர்ந்ததை போன்று அர்ஷுக்கு கீழால் இறைவனுடைய அந்த நிழலில் ஒன்று சேரக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பஸ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் வ ஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு